No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில தொடர்ந்து நேற்று முழுவதும் பெய்த மழையால பல முக்கிய பகுதிகளில் தண்ணீர் தேங்கி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதற்கு காரணம் அந்த டித்வா புயல். டித்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நேற்று ஒரு அலர்ட்டே இல்லாம நேற்று காலையிலிருந்து தொடர்ந்து அதி கனமழை பல இடங்கள்ல பொழிஞ்சிருச்சு. மதியானத்துக்கு மேலதான் ஸ்கூல் லீவ் விடுறதை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு 4 மாவட்டங்கள்ல விடுமுறையும் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இப்போ அது வலு குறைஞ்சிருக்கு. அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா நேற்று இருந்தது. இன்னைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலு விழந்திருக்கு அப்படின்றது தான் லேட்டஸ்ட் அப்டேட். ஆனாலும் நேற்று யாருமே எதிர்பார்க்காத வகையில அதி கனமழை கொட்டியது. நேற்று இரவும் மழை தொடர்ந்தது. இன்னைக்கு காலையிலையும் பல இடங்கள்ல மழை பொழிஞ்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. எப்படா இந்த மழை நிற்கும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பல இடங்கள்ல தண்ணீர் அதிக அளவுக்கு தேங்கி இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதிகபட்சமா பார்த்தோம்னா பொன்னேரியில 21 சென்டிமீட்டர் மழையே பதிவாயிருக்கு. அவ்வளவு மழை 2 நாள்ல கொட்டி தீர்த்திருக்கு. இந்த நேரத்துல இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இன்று மாலை ஒரு 7-8 மணிக்குள்ளாகவே இந்த மழையினுடைய தீவிரம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது புயலா இல்லை. எனவே இது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்ற எதுவும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறிடும், அல்லது இன்னும் கீழே போச்சுன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறிடும். அப்படி தாழ்வு பகுதியா இருக்கக்கூடிய நேரத்துல இது கரையை கடக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது ஒரு நிலம் சார்ந்த நிகழ்வா மாறிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த மழை கண்டிப்பா படிப்படியா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள குறைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த 18 மணி நேரமா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து ஒரே இடத்துல நிலை கொண்டதுனாலதான் இவ்வளவு அதிகமான மழை பொழிவை நம்மளால பெற முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நான் சொன்ன மாதிரி காற்றழுத்த தாழ்வு பகுதியா குறைந்த பிறகு நிலத்தை கடந்த பிறகு உள் மாவட்டங்கள்ல அதிக மழைப்பொழிவு இந்த ஒரு வாரத்துல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. நேற்று இந்த 18 மணி நேரம் ஒரே இடத்துல ஸ்டே பேக் ஆகும் அப்படின்றத பெருசா யாரும் எதிர்பார்க்கல. அதனாலதான் இவ்வளவு மழைப்பொழிவு நம்மளால பார்க்க முடிஞ்சது. தற்போதைய மழை நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று இரவுக்குள்ளாக இந்த மழை முழுவதுமாக விட்டுவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல மழை குறையும் அப்படின்னு இப்பவே நம்மளால பார்க்க முடியுது. மழை கொஞ்சம் விட்டுருக்கு, கொஞ்சம் வானம் வெளுத்திருக்கு. எனவே இதற்கு அடுத்தடுத்த நேரங்கள்ல நம்ம பார்க்கும்போது இந்த மழையினுடைய அளவு கண்டிப்பா குறையும் அப்படின்றது தான் தற்போதைய அப்டேட்டா இருக்கு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.